ஹலோ அனிமி லவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கில் ப்ளூ சீசன் 1 எபிசோட் 12 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுதான் இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட். ஸோ யா கைஸ், நம்ம சேனல்ல வந்து ஃபுல்லா ஒரு அனிமியோட எக்ஸ்பிளனேஷன் போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ சீசன் 1 இது வந்து 2026 தான் ரிலீஸ் ஆன அனிமின்றதுனால ஒரு சீசன் 12 எபிசோட் தான். நம்ம 12 எபிசோடும் கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி 11 எபிசோட் நம்ம சேனல்ல போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். வேற என்ன கைஸ், சப்ஸ்கிரைப் தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் வந்து உடனுக்குடன் வீடியோ போடவும் முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வீடியோ கிடைக்கும், எனக்கும் மோட்டிவேஷன். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணை பத்தின ஒரு இன்ட்ரோ தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு ஓஷன்லாஜிக்கலி பவர்ஃபுல்லான பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து ஓஷன் கேம், ஸோ அந்த பொண்ணு வந்து மர்மைன் கேம் எல்லாத்துலயும் ரொம்ப டாப்பா இருக்க பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு எந்த கேம்ல கலந்துக்கிட்டாலும் அவங்க தான் ஜெயிப் பண்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது. ஸோ ஸ்னெயிலிங், சர்ஃபிங், ஃபிஷிங், அப்புறமேட்டுக்கு ஸ்கூபா டைவிங், இதுல எதுல அந்த பொண்ணு கலந்துக்கிட்டாலும் ஸோ அந்த பொண்ணு தான் மர்மைன் கேமோட குயின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு யூனிகார்ன் குரூப் சேர்ந்த பொண்ணு தான். ஸோ யூனிகார்ன்னா வேற ஒன்றும் இல்லை, ஸோ அவங்க எடுக்கிற ஃபீல்டில் அவங்க ஒரு யூனிக்கா பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களை யூனிகார்ன்ஸ் கூப்பிடுறாங்க. இங்க நம்ம ஹோம் ஈஸி கிளப்ல அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே பெருசாயிட்டு நைஸ் டு மீட் யூ, நான் தான் ஒட்டாமே மியா அப்படின்ற. ஸோ அவளோட பேரே ஒட்டாமே மியா தான். ஸோ நம்ம அவளை மியானே கூப்பிடலாம். ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு, ஸோ நான் வந்து இந்த கிளப்புக்கு வந்து நீங்க நடத்துற ரேமன் கான்டெஸ்ட்டுக்கு ஜட்ஜா வரல, ஸோ நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன்னு சொல்லும்போது நம்ம நாரன் கேட்கறாங்க. ஸோ அப்போ நீ ஜட்ஜா வரலன்னா ஸோ அப்போ வேற என்ன விஷயத்துக்காக வந்திருக்கன்ற மாதிரி கேட்க, ஸோ நம்ம அந்த மியா வந்து நம்ம வாகமியா கையை காட்டி தான் சொல்றாங்க. ஸோ நான் வந்து மிட்சுகா கம்பெனியோட டியூலுக்காக தான் வந்திருக்கேன் சொல்லும் போது எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு எதுன்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலி அந்த கம்பெனியோட அந்த டியூல் ரூல்ஸே வந்து நம்ம நாரனோட ஃபியான்சியா யார் ஆகுறாங்கன்றத பொறுத்து தான். ஸோ அப்பதான் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ண முடியுன்ற மாதிரி. ஸோ நம்ம நாரன ஃபியான்சி ஆகுது, நம்ம நாரனோட பாய் ஃப்ரெண்டா தான் ஆக முடியும். ஸோ அப்படி பார்த்தா நீ எப்படி இந்த டியூல்ல கலந்துக்க முடியுன்ற மாதிரி எல்லாரும் ஷாக்கிங்கா கேட்கும் போது, ஸோ அப்போ அந்த பொண்ணு சொல்றா, ஸோ அந்த ரூல்ஸ் படி வந்து பொண்ணுங்களும் இதுல கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டியூல்ல வந்து நம்ம வாகமி ஜெயிச்சிட்டானா, ஸோ அவன் எப்பயும் போல நம்ம நாரனோட பாய் ஃப்ரெண்டாவே இருக்கலாம். ஸோ அவன் தான் ஃபியான்சி. சப்போஸ் நம்ம மியா ஜெயிச்சிட்டானா, ஸோ அந்த இடம் வந்து காலி ஆயிடும். ஸோ அவ ஜெயிச்சு நம்ம வாகமியை மட்டும் நாக் அவுட் பண்ணி வெளியே தள்ளிடுவோம். ஸோ இப்போ அந்த இடம் காலியா தான் இருக்கும். ஸோ அதுல யார் வேணா வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லும் போது கேட்கறா, இதுல உனக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ எனக்கு இதுல எந்த லாபமும் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் இந்த டியூலே வந்து என்னோட ஒரு பர்பஸ்க்காக தான் பண்றேன். ஸோ எனக்கு இந்த டியூல் எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுமா. அது என்னதுன்னு கேட்கும் போது நம்ம வாகமிக்காக தான். ஸோ அவன் ஆல்ரெடி 10 கூட மேட்ச் விளையாண்டதை பார்த்தேன். 10 கூட 1-on-1 மேட்ச் போட்டு பயங்கரமா ஜெயிச்சான். ஸோ அப்போ அது வந்து ரொம்ப கூலா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அப்பத்துல இருந்து எனக்கு வாகமி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ நேத்து வந்து அவன் எனக்கு காப்பாற்றும் போது அதே ஃபீலிங் தான் எனக்கு வந்து. ஸோ நான் அவன் மேல லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் திரும்பவும் பயங்கரமான ஷாக்கு எதுன்ட்டு. ஸோ உடனே அந்த பொண்ணு போய் நம்ம வாகமியோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு நான் அவன் மேல லவ்ல விழுந்துட்டேன், ஐ லவ் யூன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பேன் நின்னுட்டு எவ்வளவு பிரச்சனை தாண்டா வரும், இது என்னடா புது பிரச்சனைன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்க. நம்ம ஷிஷிட்டா, நம்ம நாரின் எல்லாருமே ஷாக்ல தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை தள்ளிடுச்சுட்டு, இங்க பாருப்பா, நான் வந்து நாரனை டேட் பண்றதுக்கு நிறைய சூழ்நிலைகளும் சில பல காரணங்களும் இருக்கு. ஸோ அதனால தான் நான் நாரனை டேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ நீ டியூல்ல ஜெயிச்சு நான் சிங்கிள் ஆனா கூட என்னால வந்து உன்னோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ நான் சிங்கிளா தான் இருப்பேன்ற மாதிரி ரொம்ப பொலைட்டா டிஃப்ரெண்டா சொல்லும் போது எல்லாரும் ஷாக்கிங்கா இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வாகமி வந்து ஒரு மிடில் ஏஜ் மேன்ன்றனால அவர் ரொம்ப பொலைட்டா அதை சொல்லிடுறாரு. ஸோ அது வந்து அந்த பொண்ணுக்கு இன்னும் பிடிச்சி போயிருது. ஸோ மியா வந்து இது இன்னும் சூப்பரா இருக்கு, பட் பரவாயில்ல, எனக்கு இந்த டியூல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஸோ நான் உனக்காக தான் எல்லாம் ஃபைட் பண்றேன். ஸோ நான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவேன், உன்னை எப்படியாவது என் மேல லவ்ல விழ பண்ற மாதிரி அவங்க சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம நாரனுக்கு காண்டாயுது. ஸோ ஆல்ரெடி நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ டெக்னிக்கலி பார்த்தா நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ நீ எப்படி குறுக்கல வரலான்னு கேட்கும்போது, ஸோ அதுதான் நான் டுவெல்ல ஜெயிச்சிருவேன் எனக்கு கன்ஃபார்மா தெரியும், எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் கன்ஃபார்மா டுவெல்ல ஜெயிச்சிருவேன். ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் பிரேக்அப் ஆயிடும். ஸோ அப்போ நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா மாறிடுவேன், எப்படியே நான் வந்து வாகமியை என்ன லவ் பண்ண வச்சிருவேன் எனக்கு கான்ஃபிடென்டா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம நாரனுக்கு பயங்கர கடுப்பாயுது. ஸோ அப்போ நான் அவங்க கூட சண்டைக்கு வரேன்ற மாதிரி நம்ம நாரன் டியூலுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வாகமி பயங்கரமா பேனு பார்க்கறோம், என்னடா இது மிட்சுயா டியூல் இப்போ எனக்கான டியூலா மாறிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் எனக்காக அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்க, என்னடா பிரச்சனை பெருசாயிட்டே போகுதுன்ற மாதிரி நம்ம வாகமி பார்த்துட்டு நாரன் இருன்னு சொல்லும்போது நம்ம நாரன் வந்து வாயை விட்டுறாங்க. ஸோ நான் வரேன் டியூலுக்கு மாதிரி. ஸோ அவங்க சொல்றாங்க நான் சூப்பரியர் அப்படின்னு, நான் தான் ஜெயிச்சிருன்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல மோதி பார்த்துலாம் மாதிரி. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கிட்டையும் காம்படிஷன் கிடைத்து. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து நம்ம மியா வந்து ஒரு மர்மெட் கியூன்றதுனால அவங்க வந்து சர்ஃபிங் போட்டி தான் வைப்பாங்க. ஸோ நீயும் வாகமி டீம் நம்ம வந்து சர்ஃபிங் நடக்க போற சர்ஃபிங் டோர்னமெண்ட்ல பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ வர வாகமின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கிளப் மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஷன் பண்றாங்க. ஸோ நம்ம நாரன் கிட்ட கேட்கறாங்க, நாரன் உனக்கு வந்து சர்ஃபிங் தெரியுமான்னு கேட்க, இல்லவே இல்லையே, நான் இது வரைக்கும் அதை தொட்டது கூட இல்லைன்னு சொல்லும் போது அப்ப என்ன தைரியத்துல நீ போய் போட்டிக்கு ஒத்துக்கின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நானும் சர்வ் பண்ணது இல்லைன்னு சொல்லும் போது, போச்சுடா நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்ற மாதிரி யோசிக்கும் போது, ஸோ அப்போ அந்த கிளப்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து நம்ம ஷிஷா காதலி நம்ம சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது அவங்க உடனே செகண்ட் இயர் ஃபைனல் இயர்லாம் இங்க வாங்கன்னு கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு பிளான் போறாங்க, இந்த மாதிரி இந்த வீக்கெண்ட்ல நம்ம பீச்ல போயிட்டு ட்ரைனிங் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரைனிங் மூலமா நம்ம பாட்டே கிளப்பிடலான்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பிளான் போட, ஸோ இதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பாஸ், நானே உங்களுக்கு காஃபி கொடுத்துருப்பேன்னு சொல்ற மாதிரி, பரவாயில்ல இருக்கட்டும், இது சின்ன
சின்ன விஷயம் தானே, நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அதனால காஃபி குடிக்க வந்தேன்னு சொல்லும்போது நீங்களா இப்படி பேசுறது, நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. முன்னாடி நீங்க உங்க பழைய ஃபார்ம்ல இருக்கும்போது நான் எது பண்ணாலும் என்ன அடிப்பீங்க, ஸோ நான் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட என்ன போட்டு அடிப்பீங்க, திட்டுவீங்க, மோசமா நடந்துப்பீங்க. இப்போ ரொம்ப கைண்டா இருக்கீங்க சொல்லும்போது அப்படியா சாரி நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நம்ம ஹீரோ மணி கேட்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோட ஸ்கூல்ல வந்து ஒரு பேரண்ட் டீச்சர் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம ஹீரோக்கு பேரண்ட்ஸ் வேணும்ன்ற போது நம்ம நெகட்டிவ் என்கிட்ட ஒரு பயங்கரமான ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதையும் கேட்டு நம்ம ஹீரோவும் கம்மன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல தான் வெயிட் பண்றான், தன்னோட பேரண்ட்ஸா யார் வர போறாங்கன்ட்டு. ஸோ அவனுக்கே தெரியாத அவன் பேரண்ட்ஸ் யார் வர போறான்னு. பக்கத்துல நம்ம ஷின்னு தான் நிக்கிறான். ஸோ ஷின்ன பார்த்து கேட்கறான், நீ உன் பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றேன் போது இல்ல நான் வந்து நாரனுக்காக தான் வெயிட் பண்றேன், நாரனோட பேரண்ட்ஸ் வராங்க, ஸோ அவங்க கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க போறேன். என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன்னு கேட்டா நைஸ் டு மீட் யூ, நான் தான் ஷின் கோசசியா, நான் வந்து நாரனோட ஃபியான்சியா ஆக போறேன்ற மாதிரி சொன்னா நீ தான் டியூவல்ல தோத்துட்டியடா. ஸோ நான் எப்படி பார்த்தப்ப நான் தான் ஃபியான்சின்னு போது ஆமாலன்னு சொல்லிட்டு அவனு சீலிங்குள்ள போய்க்கிறான். தயவு செஞ்சு வெளியே வந்துடான்ற மாதிரி நம்ம வாகமி சொல்லி அவனை அமைச்சிடறான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே கெஞ்சி வரான். கெஞ்சி நீ பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றியான்னு சொல்லும்போது இல்ல நான் என் பிரதருக்காக வெயிட் பண்றேன்னு அவன் எழுதி காட்டுறான். ஸோ ஆமா இல்ல நீ அவனு ரொம்ப க்ளோஸ்லன்னு சொல்லும்போது ஆமான்னும் போது அங்க வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான டகட்டோவும் பாபாவும் வராங்க. ஸோ வந்தவொடனே ஆப்வியஸ்லி நம்ம டகட்டோ வந்து நம்ம கெஞ்சியை பார்த்து சிம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம அங்க வந்து நம்ம வாகமியோட மதர் வராங்க. ஸோ யாரு நம்ம வாகமியோட பேரண்டா வராங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து லேடி கெட்டப்ல வரான். ஸோ எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு, நம்ம ஹீரோக்கே பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோ கூட நம்ம ஏறி தான் வருவாங்கன்னு நினைச்சிருப்போம். ஸோ இவங்களும் நினைக்கிறாங்க நம்ம இமேஜின் பண்ண மாதிரி நம்ம வாகமியோட அம்மா இல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோ தலையில தட்டி வணக்கம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பேரண்ட் டீச்சர் கான்ஃபரன்ஸ் குள்ள போகும்போது டீச்சரே வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஸோ இவங்க பார்க்க நம்ம வாகமியோட சிஸ்டர் மாதிரி இருக்காங்க. ஸோ ரொம்ப யங்கா இருக்காங்க, இவங்க தான் நம்ம வாகமியோட அம்மாவான்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவங்களோட மதரா நடிக்க வந்த நம்ம அசிஸ்டன்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஸோ அவங்க கேட்கறாங்க என்னோட பையன் எப்படி கிளாஸ்ல நல்லா நடந்துக்கிறான் மாதிரி கேட்கும்போது இல்ல வாகமியை பத்தி கம்ப்ளைண்ட் இல்லை, ஸோ நல்லா தான் நடந்துக்கிறான், ரொம்ப கிளாஸ் எல்லாம் சீரியஸா கவனிக்கிறான்ற போது ஓ அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் தலையில தட்டி பாராட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு காண்டாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் திரும்ப தலையில பொழிச்சுனுச்சு, என்னடா பண்ணன்ற மாதிரி கேட்க வீட்டுக்கு வா நீ காலிடின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்ம அசிஸ்டன்ட் பார்த்து நினைக்க இல்ல அடிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல, நம்ம ஹீரோ வந்து அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசாம கொஞ்சம் மிடில் ஏஜ் மேன் மாதிரி பெரிய மனுஷங்க மாதிரி பேசுறான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம். ஓ அப்படியா சரின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அங்க கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிட்டு ஸோ வரேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு வெளியே வராங்க. ஸோ வெளியே வரும்போது நம்ம நாரனும் அவங்களோட அம்மாவும் தான் வராங்க. ஸோ நம்ம நாரனை பார்த்த மாதிரி நம்ம நாரன் வந்து வாகமி இதுதான் அவங்க அம்மாவா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை பட் பரவாயில்லன்றாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, நாரனோட அம்மாவும் நம்ம நெகட்டிவும் பேசிக்கிறாங்க. ஸோ பேசி முடிச்சோடனே அவங்களுக்கு கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்றேன் நீ வீட்டுக்கு போனா இல்லாம நான் வரேன் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணுன்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ டெரஸ்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த சன்செட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ யோசிக்கிறான். ஸோ டீச்சர் பேரண்ட் கான்வர்சேஷன்ல பேசியிருப்பாங்க. டீச்சர் வந்து ஸோ நெக்ஸ்ட் உங்க பையனோட ஃபியூச்சர் என்ன, அவன் என்ன பண்ண போறான்ற மாதிரி இப்பவே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி காலேஜ் ஹை ஸ்கூல்ல என்ன பண்ண போறான்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ ஃபியூச்சரா நான் ஒரு மிடில் ஏஜ் மேன் இப்போ திரும்ப ஸ்கூல் படிக்கிறேன், ஸோ ஃபியூச்சர்ல எப்படின்ற மாதிரி அவனும் அதை பத்தி கொஞ்சம் கவலைப்படுறான். ஸோ நம்ம மாஸ்டர் அதாவது ரியோக்கு வந்து டாக்டர் ஆகணுன்ற ஃபியூச்சர் இருக்கு. ஸோ அவன் அதை பத்தி கனவு கண்டு வச்சுக்கிறான். ஸோ நம்ம நாரனுக்கு ரேமன் ஷாப் ஓப்பன் பண்ணணும் அவளும் டிசைட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை விட அவங்க முன்னாடி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனக்கு ஃபியூச்சர்னா எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அங்க நம்ம சுஷிதா வராங்க. பிக் சிஸ்டர் நீங்களான்ற மாதிரி அவன் கேட்கறான். ஸோ ஆமா நீ என்ன பண்ற வாகமி அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல சும்மா தான் சன்செட் பார்க்க வந்தன்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்களும் அவங்க பேசுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட கேட்கறான் நீங்களுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் தானே, ஸோ அப்போ நீங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஷெஃப் ஆயிடுவீங்கன்றத யோசிக்க இல்ல அப்படி இல்லை, எனக்கு குக்கிங் பிடிக்கும் பட் ஆனா எனக்கு ஷெஃப் ஆகணும்லாம் ட்ரீம் இல்ல. ஸோ எனக்கு பர்டிகுலரா எந்த ட்ரீமும் இல்லை, என் பிரதர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ட்ரீம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஸோ மேபி ஃபியூச்சர்ல நான் காலேஜில் ஹை ஸ்கூல் போகும்போது அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஸோ அங்க எனக்கு புதுசாக என்ன ட்ரீம் கிடைக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கும் அப்போ வந்து ஒரு விஷயம் புரிய வருது. ஸோ ஸ்கூல் வந்து உண்மையிலே வேற லெவலான விஷயம். நம்ம 10 மாவும் சொல்லியிருப்பான் நீங்க அசசினா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கூலுக்கு வரது ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு ஸ்டடி மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம ஹீரோ வந்து மிடில் ஸ்கூலோட லைஃப் என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி யோசிப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ கண் கலங்கி இருப்பான். ஸோ நீ என்ன அழுவுறியா வாகமின்னு கேட்கும்போது இல்ல ஸோ இந்த மிடில் ஸ்கூல் உண்மையிலே வேற லெவலில் இருக்குன்னு பேசிட்டு இருப்போம். ஸோ அப்போ அங்கே நாரனும் வந்துருவாங்க. வாகமி பிரசிடென்ட் நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களான்ற மாதிரி சொல்ல ஆமா நாங்க ஜஸ்ட் அந்த பீச்சில் நடக்க போற ட்ரைனிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ நம்ம மாஸ்க் காட்டுறோம் ட்ரைனிங் பக்காவா பண்ணிடணும் ஆமான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நாரன் ரியோ சிஷிதா இவங்க எல்லாம் 10 மா எல்லாரும் கை நீட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவும் அவங்க கூட ஜாயின் பண்ற மாதிரி ஒரு வார்ம் எண்டிங்கா இருக்கும். ஸோ இங்க இந்த எபிசோட முடியுது. ஸோ கைஸ் சீசன் 1 கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வரும். ஸோ அஃபிஷியலி சீசன் 2 கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா வரும். ஸோ அப்படி வந்தவொடனே அதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல கண்டிப்பா போட்டுருவேன். ஸோ கைஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோல பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.